Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கிரானி ஸ்கொயர் வச்சு எப்படி ஒரு பவுச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இது ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா 3 கலர்ஸ் ஆஃப் யார்ன் எடுத்துருக்கிறேன். ஃப்ளார் சென்டர், அப்புறம் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் கிரானி ஸ்கொயருக்கு உங்களுக்கு என்ன யார்ன் விருப்பமோ அந்த கலர்ஸ் ஆஃப் யார்ன் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு சின்ன டெய்ஸி ஃப்ளார் மாதிரி ஒரு குட்டி ஃப்ளார் சென்டரில் வச்சு நான் கிரானி ஸ்கொயர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் யார்ன் தான் நான் எடுத்துருக்கிறது 100% அக்ரலிக் யார்ன். உங்களுக்கு எந்த உள்ள நூல் இருந்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. Next, hook size 3.5 mm. Okay. Next, scissors. Next, yarn needle. Okay. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரானி ஸ்கொயர் ஒன்று நம்ம கற்றுக்கிட்டோன்னா இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். பில்லோ கவர்ஸ் அந்த மாதிரி கர்டன்ஸ் பண்ணலாம், ட்ரெஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ பேசிக்காக உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல பிக்னஸ்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பவுச் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மேஜிக் சர்க்கிள் பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. செயின் 1. இந்த மேஜிக் ரிங்குள்ளே 8 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 செயின்ஸ் போட்டிருக்கிறோம். டெய்ல் எண்டை பிடிச்சி நீங்கள் இப்படி இழுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும் சர்க்கிள். ஓகே, க்ளோஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாரோட சென்டர் பார்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 2. ஓகே, நமக்கு இப்போ ரவுண்ட் 1ல் 8 செயின்ஸ் இருக்கும். ஓகேவா, 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 செயின்ஸ்லேயுமே நம்ம 8 பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். எந்த செயின்ஸ்லனாலும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த செயினில் கூட இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ண முந்தின செயினில் நான் விடுறேன். என்ன கலர்ஸ் ஆஃப் யார்னாலும் கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செயின் 3 1 2 3. செயின் 3 1 டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். சாரி, ஒரு நிமிஷம். செயின் 3 1 டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். இந்த சேம் ஸ்பேஸ்லேயே 4 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். yarn over 1 சேம் ஸ்பேஸ்லேயே 2 3 4. ஓகே, 4 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறோம். செயின் 3 1 டைம் டபுள் குரோஷேவாக கன்சிடர் பண்ணால் டோட்டலாக 5 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த பாப்கார்ன் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, இதெல்லாமே பாப்கார்ன் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஹூக் இப்படி மேலே லைட்டாக தூக்கிக்கோங்க, வெளியே எடுத்துருங்க. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, செயின் 1 2 3. தேர்டு ஸ்டிச்சில் ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை அப்படியே இழுங்க. இப்படி இழுத்திங்கன்னா நமக்கு இதான் பாப்கார்ன் ஸ்டிச். இந்த டெயில் இருக்குல்ல, இது நல்லா டைட்டாக இழுத்துக்கிட்டிங்கன்னா
நமக்கு சின்ன மொட்டு மாதிரி கிடைக்கும். இதுதான் பாப்கார்ன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாப்கார்ன் ஸ்டிச் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பெட்டல். இப்போ செயின் 3 1 2 3. ஓகே, இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு செயின்லையுமே கண்டினியூ பண்ண போகிறோம். 1 2 3 4 இந்த நெக்ஸ்ட் செயின் 1 2 3 4 5 6 7 கண்டினியூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செயின்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணணும். 1 2 3 4 5. ஓகே, 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே இழுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப் இருக்குல்ல, இந்த செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 ஃபிஃப்த்து செயினில் ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை அப்படியே கிராப் பண்ணிக்கணும். ஓகே, கிராப் பண்ணிட்டு செயின் 3 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 3 போட்டாச்சு. செயின் 1 2 3. ஓகே, செயின் 3. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2 3 4 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஹூக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 1 2 3 4 5 எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரூஷியோட டாப். ஓகே, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை கிராப் பண்ணிக்கிறணும். டைட்டாக பண்ணிவிட்டு செயின் 3 1 2 3. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்னும் 1 மோர் டைம் கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்ணில் எப்படின்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செயின் வந்து ஒரு செயினையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. பண்ணிட்டா நமக்கு டோட்டலாக 8 பெட்டல்ஸ் இருக்கணும். ஓகே, 8 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. 1 2. ஏன்னா நம்ம ரவுண்ட் 1ல் 8 செயின்ஸ் போட்டிருந்தோம். 4 5. ஓகே, 5 பண்ணிக்கோங்க. 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பண்ண டபுள் க்ரூஷேயோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை இப்படி இழுக்கணும், டைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் செயின் 3 1 2 3. ஓகே, இதே மாதிரி நான் ரிமைனிங் இருக்கிற 1 2 3 4க்கு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிமைனிங் 4 பெட்டல்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு பாப்கார்ன் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டாப்பில். ஓகேவா, இந்த எப்பவும் போல் செயின் 3 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளோட ரவுண்ட் 2 முடிஞ்சிருச்சு. செயின் 1 போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதை மட்டும் நம்ம தைச்சிடலாம். மிச்சத்தை கூட தைக்க வேண்டாம். லாஸ்ட்டாக வந்து ட்ரிம் பண்ணிட்டா முடிஞ்சிடும். இந்த மேஜிக் ரிங் மட்டும் நம்ம வந்து டார்னிங் நீடில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக பண்ணிட்டோன்னா ரவுண்ட் நல்லா க்ளோஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கிரானி ஸ்கொயர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து இந்த செயின் 3 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, எனி செயின் 3 ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
இந்த 2 பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கும் சென்டரில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் எந்த கலர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராப் பண்ணிவிட்டு செயின் 3 1 2 3 செயின் 3 வந்து 1 டைம் டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சேம் ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். 1 2. ஓகே, டோட்டலாக நமக்கு வந்து செயின் 3 1 டைம் டபுள் குரோஷே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே ஸோ 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிற மாதிரி மீனிங். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கார்னர் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து செயின் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, நெக்ஸ்ட்டு செயின் 3 ஸ்பேஸில் 1 2 3. ஓகே, செயின் 3 ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 3 1 2 3 சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1. இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கார்னர். ஓகே, 2 3. ஓகே, நமக்கு தெரியுது பார்த்தீங்களா இந்த ஸ்கொயரில் இருக்க கார்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எவ்வளோ ரவுண்ட்ஸ்னாலும் இதுதான் கான்செப்ட். ஓகேவா? கார்னரில் வந்து 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே. கார்னரை தவிர மற்ற எல்லா ஸ்பேஸ்லேயுமே 3 டைம்ஸ் மட்டும் டபுள் குரோஷே பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதாவது செயின் 3 ஸ்பேஸில் 3 டைம்ஸ் மட்டும் டபுள் குரோஷே பண்ணால் போதும். மிடில் பார்ட். ஓகே, 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து கார்னர் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு ரவுண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். கார்னர்னால என்ன பண்ணணும்? 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 3, செயின் 3 1 2 3, சேம் ஸ்பேஸ்லேயே 3 டைம்ஸ் டபுள் குரோஷே. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வர்றதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இது வந்து நம்ம பண்ணுற செகண்ட் கார்னர். ஓகே, 3 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர், நெக்ஸ்ட் ஒரு மிடில் ஜஸ்ட் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 3. நடுவில் செயின் 1 எதுவுமே போட வேண்டாம். 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, உடனே அடுத்த செயின் 3 ஸ்பேஸ்க்கு ஜம்ப் பண்ணிக்கோங்க. இது வந்து கார்னர் ஸ்டிச் பண்ணணும். செயின் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 3, 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 3 1 2 3, சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 3. ஓகே, இது வந்து நம்மளோட தேர்ட் கார்னர். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த செயின் 3 ஸ்பேஸ் மிடில் பண்ணோம் பார்த்தீங்களா, அது 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் கார்னர். ஸ்கொயருக்கு வந்து 4 கார்னர்ஸ் இருக்கும்ல, நம்ம இந்த டெய்லரையும் சேர்த்து ஒர்க் பண்ணிடலாம். கார்னரில் நம்ம எப்போவுமே 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 3, 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 3 1 2 3, சேம் ஸ்பேஸில் அகெயின் 3 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 3. ஓகே, இது நம்மளோட ஃபோர்த் கார்னர். 1 2 3 4. ஓகே, கிரானி ஸ்கொயரோட ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. முடிக்கிறதுக்கு நம்ம வந்து செயின் 3 இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3, இந்த தேர்ட் செயின்குள்ளே அப்படியே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கிரானி ஸ்கொயர் அந்த செகண்ட் ரவுண்ட் போகிறோம். பிகினிங்லேருந்து 4th ரவுண்ட். ஓகே, 1 2 இது 3, நெக்ஸ்ட் 4th ரவுண்ட். 4th ரவுண்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி தான் செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3. ஓகே, நீங்கள் இதோட இந்த ரவுண்டோட முடிக்கணும்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோன்னா கட் பண்ணிவிட்டு யான் நீடில் வச்சு தச்சிருங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து செயின் 3. இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. செயின் 3 வந்து 1 டைம் டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். இப்போ நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இது மிடில், இதில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. மிடில் எல்லாத்துலேயுமே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே மட்டும்தான் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கார்னர். ஓகேவா, நமக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். செயின் 3 ஸ்பேஸ் இருக்கும் அதில். ஸோ அதில் மட்டும் நம்ம முன்னாடி ஸ்டெப் பண்ணோம் பார்த்தீங்களா, கார்னருக்கு 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3, 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 3, 1 2 3. சேம் ஸ்பேஸ்லேயே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. கார்னரில் மட்டும் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 3, 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. மற்ற எல்லா ஸ்பேஸ்லேயுமே ஒன்லி 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. சாரி, செகண்ட் டைம் டபுள் க்ரூஷே, தேர்ட் டைம். ஓகே, நெக்ஸ்ட் இது மிடில், இதுவும் மிடில், இதுதான் கார்னர். ஓகே, மிடில் நம்ம என்ன பண்ணணும், 3 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரூஷே. 1 2 3. நெக்ஸ்ட் மிடில் ஸ்பேஸ் 3 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரூஷே. 1 2 3. Okay, again corner 3 times double crochet, 2 3 times double crochet, chain 3, 1 2 3. Same space le 3 times double crochet, 1 2 3. Okay friends, இதே மாதிரி தான் எல்லாமே கண்டினியூ பண்ணணும். Last corner 3 times double crochet, 1 2 3, chain 3, 1 2 3, 3 times double crochet. ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் ரவுண்ட் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு மிடில்லையுமே 3 டைம்ஸ் டபுள் குரோஷே, கார்னரில் வந்து 3 டைம்ஸ் டபுள், செயின் 3 டைம்ஸ் டபுள்ஸ் பண்ணணும். நான் இந்த ரவுண்டோடு முடிக்கிறனால நான் யார்ன் நீடில் வச்சு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் கண்டினியூ பண்ணுறதா இருந்தீங்கன்னா செயின் 3 டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் ரவுண்டு மாதிரியே ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ யார்ன் கட் பண்ணிக்கோங்க. ஹூக் வச்சு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதோட யார்ன் நீடில் வச்சு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஒரு நீட் ஃபினிஷிங்காக. ஸோ இதில் வந்து நம்ம செயின் 3ல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணக்கூடாது.
ஹூக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டபுள் குரூஷே பண்ணோம்ல, செயின் 3 பண்ணிவிட்டு அந்த டபுள் குரூஷியோட செயினுக்கு அடியில் ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரீவியஸாக பண்ணதில் பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டிச் மாதிரியே இங்கே ஃபார்ம் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் சைடில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான டெய்ஸி ஃப்ளார் கிரானி ஸ்கொயர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்கொயர் வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு பவுச் வந்து சொல்லித்தரேன். நீங்கள் அந்த பவுச் பண்ணுறதுக்கு நீங்கள் இது இப்போ நான் 2 இது பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி 2 கிரானி ஸ்கொயர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் பவுச்சுக்கு வந்து இதை அப்படியே அட்டாச் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி அட்டாச் பண்ணுவோம். ஓகேவா, நான் அதை நெக்ஸ்ட் டியூட்டோரியல் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா க்ராச்செட்டிங் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.